ஹாய், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி மாவை எப்படி கை வலிக்காமல் அரைக்கலாம். அப்புறமேட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரிசி எடுத்து வச்சிங்கன்னா இட்லி வந்து பஞ்சு போல் இருக்கும். இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் பச்சரிசி வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த டம்ளர் இருக்குல்ல, இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். பச்சரிசி நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் சரி 1 டம்ளர் நீங்கள் பச்சரிசி சேர்த்து அரைங்க. சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் வந்து நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். டம்ளர் ஃபுல்லாக வந்து நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் 4 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது 3/4 டம்ளர் நான் உளுந்து எடுத்திருக்கேன். இதே நீங்கள் 5 டம்ளர் எடுத்திங்கன்னா இது ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ அரிசியை ஊற வச்சாச்சு. இப்போ உளுந்தையும் ஒரு கழுவி கழுவிட்டு தண்ணியை ஊற வச்சுருக்கேன். இதே தண்ணியில் தான் நம்ம வந்து மாவு ஃபுல்லாகவே அரைச்சி எடுக்க போகிறோம் பாருங்கள். அதனால் நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வெந்தயம் சேர்ந்துருக்கேன். வெந்தயம் வந்து சேர்க்கணும், அப்போ தான் இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும், நல்ல குளிர்ச்சியும் கூட. அது இந்த உளுந்தோடையே சேர்த்து வச்சுக்கலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, சூப்பராக வரும். இது வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். உளுந்து வந்து நல்லா ஊறிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கும் போது வந்து நம்ம எப்பயுமே வந்து ஐஸ் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிங்கன்னா மாவு வந்து உளுந்து வந்து நல்லா உப்பி வரும். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நீங்கள் வந்து குளிர்ந்த தண்ணி ஐஸ் வாட்ரு ஊற்றி அரைக்கணும். அரைச்சிங்கன்னா சூப்பராக வந்து நம்ம மாவு வந்து நல்லா உப்பி வரும். பின்னாடி வந்து மாவு தெறிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து இது பண்ணியிருக்கேன், அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துணியை வச்சு துடைச்சா போயிடும், ஈர துணியை வச்சு துடைச்சா மாவெல்லாம் போயிடும். இப்போ இந்த மாதிரி மாவை அரைச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தனியாக எடுக்காமல் இதிலே வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதையும் போட்டு இதிலே ஆட்டிடணும். ஆட்டினா நமக்கு மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறமேட்டுக்கு கையை வச்சு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி பாருங்கள், அரைச்சி பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது. பெரிய கிரைண்டராக இருந்தாலும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான மாவை வந்து நான் இப்படி அரைச்சிக்கேன். நான் இப்படி தான் யூஸ் பண்ணி அரைப்பேன். சூப்பராக வந்து மாவு உப்பி வரும். இப்போ வந்து இதில் வந்து உளுந்தை வந்து நல்லா நைஸாக ஆட்டி வச்சுக்காச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இட்லி பத அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்தோடையே சேர்த்து நம்ம அரிசியும் போட்டுட்டேன். நல்லா நைஸாக ஆட்டி, ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கும்போது நம்ம ஆட்டி எடுத்துடலாம். இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து உப்பு போடக்கூடாது, நம்ம வந்து தனியாக தான் இது பண்ணணும். இப்போ மாவு வந்து நீங்கள் எந்த இதில் வேணும் அப்படின்றது அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இதிலேயே அரைச்சிக்கலாம். நம்ம அதுக்கப்புறமேட்டு கையை போட்டு கிளப்பிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை, இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் குறன்னு அரைக்கணும் உளுந்தையும் அரிசியும். இப்படி அரைச்சோம்னா வந்து இட்லி வந்து பஞ்சு போல் வரும். நம்ம வந்து உளுந்து தனியாக அரிசியை தனியாக கலந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு கலக்குவோம். நீங்கள் அப்படி கலக்கும்போது நல்லா கலக்கலைன்னா மாவு வந்து நல்லா உப்பி வராது. இதே வந்து நீங்கள் உளுந்தோட அரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக உப்பி வரும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான மாவை மட்டும் தனியாக எடுத்து உப்பு போட்டு வச்சுக்கலாம். மீதி மாவை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் புளிச்சிரும். மாவை இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து குறன்னு அரைக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், உப்பி வரும். இப்போ தேவையான மாவுக்கு மட்டும் உப்பு போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய மாவை வந்து 1 மணி நேரம் அப்படியே வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. ஏன்னா அடுத்த வாட்டி நம்ம வந்து மாவு எடுக்கும்போது புளிக்காமல் இருந்துடும், புளிக்க கொஞ்சம் லேட் ஆகும். இதே வந்து நீங்கள் உடனே உள்ளே வச்சிட்டிங்கன்னா புளிக்க லேட் ஆகும். வெளியே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா சீக்கிரம் புளிச்சிரும். இப்போ இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் கழித்து இட்லி ஊற்றலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ வந்து நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இட்லியை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். இங்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நல்லா சூடாக இருக்குது பாருங்கள், பிக்க முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. இது பாருங்கள், பிச்சா அவ்வளோ சாஃப்டாக பிச்சுட்டு வரும். இங்கே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பிக்கிட்டு வரும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா இட்லி சாஃப்டாக இருக்குது. இது வந்து பப்பாயா சட்னி நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா அதை போய் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.